ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். உங்களுக்கு என்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் நிறைந்த நாள். ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். ஆகவே அவரை துதிப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. சங்கீதம் 96 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். புது பாட்டை பாடுங்கள். அனுதின அனுபவமே ஆராதனை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய நன்மை, கிருபை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, ருசிக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் சொல்றது தான் புது பாட்டு. அதுதான் ஆராதனை. யுவர் பர்சனல் சாங் இஸ் த நியூ சாங். எல்லாரும் எப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க, எல்லாரும் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அதன்படி நான் ஆராதிக்கணும், துதிக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி இருந்திருக்கிறார், இந்த நாள் முழுவதும் எப்படி நடத்துகிறார், நேற்றுக்கு எப்படி நடத்தினார், இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து அந்த காரியங்களை நன்றியாக துதியாக ஆண்டவருக்கு சொல்றது தான் புது பாட்டு. வர்ஷிப் இஸ் a லைஃப் ஸ்டைல், ஃபெய்த் இஸ் a லைஃப் ஸ்டைல். ஆராதனை, துதி, விசுவாசம் இவைகள் எல்லாம் வாழ்க்கை முறை. ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலாக என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியாக துதியாக சொல்கிறது தான் ஆராதனை. அதுதான் புதிய பாடல். அதை நீங்கள் பாட வேண்டும் என்பது தான் இந்த சங்கீத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சிக்கிறார், உங்களை எப்படி காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், போஷிக்கிறார், இந்த ரட்சிப்பை நீங்கள் சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, அதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது அதுவே சுவிசேஷமாக மாறுகிறது. அதுவே ஜனங்களை தேவனுக்கு நேராக அழைத்து வருகிறது. அப்போ சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் செய்கிறாரோ அதை நாளைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது புதிய பாடலாக அது மாறுகிறது. அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மையை நினைத்து அடுத்த நாள் அதை துதியாக மாற்றுங்கள், நன்றி சொல்லுங்க. அது சுவிசேஷமாய் மாறுகிறது. அது புதிய பாடலாய் மாறுகிறது. அந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கும் புதிய பாடலை பாடும்படிக்கு தேவன் இந்த நாளை கொடுத்துருக்கிறார். உங்கள் லைஃப்பில் பர்சனலாக நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நன்றியாக துதியாக ஆண்டவருக்கு சொல்லுங்கள். அந்த புதிய பாடலை பாடுங்கள். புதிய காரியங்கள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. வருகிற நாட்களில், மாதங்களில் நாம் பார்க்க போகிறோம். தேவன் புதுமைகளை செய்கிற தேவன். புதிய பாடலை அவருக்கு பாடுங்கள்.